ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி என்ன வீடியோவாக எடுக்க போகிறேன்டா, எங்கள் அம்மாச்சி மீன் குழம்பு வைக்க போகிறாங்க மண் சட்டியில். அதைத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவாக எடுக்கிறேன். பார்த்துட்டு எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் புதுசாக மண் சட்டியில் வைக்க போகிறேன். இந்த மண் சட்டி வந்து எங்கள் ஊர் மஞ்சளட்டுக்காக பொங்கல் வைக்க வாங்கினது, சும்மாவே இருந்துச்சா அதில் வைக்கிறோம்டாங்க. அம்மாச்சி சட்டி ஓவர் ஹீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அம்மாச்சி இறக்குங்க. சோறு வடிச்சு விட்டான், சட்டி ஓவர் ஹீட் ஆயிடுச்சு. என்னம்மாச்சி 4 பக்கமும் புகை வருது? இன்னும் எண்ணெயே ஊற்றலை, அதுக்காட்டி சட்டி தீ பிடிச்சிடும் போல இருக்கு. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றுறாங்க. எண்ணெய் ஊற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் வெந்தயம், கொஞ்சமாக சோம்பு, அடுத்து கருவேப்பிலை போடுறாங்க. அடுத்து வந்து தக்காளி. மீன் கொஞ்சமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிட்டு வந்தாங்க. எங்கள் மாமாவையும் தம்பியும் பழவோட்டு பிடிக்கலாம்னு சொல்லிட்டு போனாங்க. அங்கே பார்த்தா மீன் கம்மியாக தான் இருந்திருக்கு போல இருக்கு. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இவ்வளவு மீன்தே மொத்தமே. இதத்தையும் அம்மாச்சி கொஞ்சமாக குழம்பு வைக்கிறாங்க. மஞ்சட்டியில் கிண்டுற சவுண்ட் நல்லா இருக்குல்ல. இது வந்து புளி மிளகா பொடி தக்காளி எல்லாமே கரைச்சி வச்சுருக்காங்க. உப்பு அதை ஊற்றுவாங்க. அப்புறம் பாருங்க எப்படி இருக்கு. எந்த சட்டியில் இதில் கொட்டுருங்க. இது வந்து கெண்டைப்பொடி மீன். இவ்வளவு மீன்டே மொத்தமே கிடச்சிருக்க போல இருக்குது. ஐயோ, அதுவும் ஒன்று கீழே விழுந்துருச்சே. மண்ணுக்குள்ள குழம்பு கொதிச்சிருச்சு. நேற்று வடை பொரிச்ச எண்ணெய் அப்புறம் சந்தை எங்கள் அம்மாச்சி இப்போ ஊற்றி வச்சுட்ருக்காங்க உள்ளர தூக்கில். மீன் குழம்பு இன்னைக்கு அள்ளி போட்டுடலாமா? மீன் ரெடி ஆயிடுச்சு. மீன் அள்ளி போட போகிறேன். போடுங்க. என்னப்பா அப்படியே? சரி. ஓ, ரெடியாச்சு. மீன் ரெடியாச்சு. மீன் வச்சாச்சு. அவ்வளோதான். கும்பிடலாமா? மூடி வச்சு கொஞ்சம் கொதிச்சோன்னா இறக்கி சாப்பிட்றது. அவ்வளோதான். இங்கே பாருங்களேன், இது வந்து தண்ணியாக தான் இருக்குது இந்த மீன் குழம்பு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு.
இறக்கி வைக்க போகிறேன். இறக்கிறோம்ட்டு சட்டி உடஞ்சிடாம இன்னுமே கொதிக்குது. இறக்கி வச்சுமே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்புலாம் வச்சாச்சு. இப்போ எங்கள் மாமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் சாப்பிடணும். நீ பாருங்களே, மண் சட்டியில் வச்ச மீன் குழம்பு அந்த காலத்து குழம்பு மாதிரி இருக்கான்னு சொல்கிறாங்க. உப்பு பத்தலையா? இது நான் இப்போ போட்டு ஆம்லேட்டு பாதி சாப்பிட்டு வச்சுருக்காங்க. இது காலையில் வச்ச சிக்கன் குழம்பு. அதில் இட்லி இருக்குது. இதில் சாப்பாடு. நல்லா இருக்கா மாமா குழம்பு? நல்லா இருக்கா? அம்மா நீங்களாம் சாப்பிடலையா? அவங்க விசேஷத்துக்கு போகிறாங்க. நீ அங்கே போய் சாப்பிடணுமா? பவி நீனு பாப்பாவியை சாப்பிடுவோம். சாப்பாடு போட்டேன். இங்கே பாருங்கள், தண்ணி மீன் குழம்பு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.